ஸ்ரீ சங்கராடி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 15/6/2025 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தி திதி மதியம் 3:51 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம் இரவு 12:58 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 12:58 வரை, அதாவது திருவோணம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் மதியம் 12:16 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வைத்ருதி என்கின்ற யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஷடசீதி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. ஷடசீதி புண்ணிய காலம் அப்படிங்கிற பேர்ல கொடுத்திருப்பா. அதாவது இந்த ஆனி மாத பிறப்பு என்பதனைத்தான் அப்படி கொடுத்திருக்கிறார்கள். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வைசிரா அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா. வைசிரான்னு சொன்னா இன்னைக்கு வைத்ருதி யோகம்ங்கிறது வந்துடுறது இல்லையா, வைத்ருதி சாத்தம் என்பதைத்தான் அப்படி கொடுத்திருக்கிறார்கள். ஆக ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்கள் சொல்றோம் இல்லையா, ஷண்ணவதின்னு சொல்லுவா. அந்த வரிசையிலே அந்த ஷண்ணவதி சார்த்தத்திலே 2 சார்த்தங்களை உள்ளடக்கிய நாளாக ஷடசீதி புண்ணியகால நாளாகவும் அமைந்திருக்கிறது, வைத்ருதி சார்த்த நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. ஆக இந்த நாளிலே முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஸ்ரவண விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக இந்த நாளானது ஒரு கரி நாளாக அமைந்திருக்கிறது. கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:46 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:32 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 9:02 சந்திர உதயம் என்பது சரியாக இரவு 10 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:16 முதல் 5:46 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4:56 முதல் 6:32 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:09 முதல் 1:45 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:20 முதல் மாலை 4:56 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:33 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 10:52 வரையில் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா.